நேத்து ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு. ஜாதி பார்த்து சீட் கொடுக்கும் சீமான், தடுமாறும் தம்பிகள். 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தனித்து போட்டியிட திட்டமிட்டுள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இம்முறை வேட்பாளர் தேர்வில் புதிய வியூகம் வகுப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த வியூகம் கட்சிக்குள் கலக குரல்களை எழுப்பி இருக்கின்றது. பாதிக்கு பாதி பெண்கள் பிராமணர்களுக்கு வாய்ப்பு என முழங்கினாலும் பல தொகுதிகளில் ஜாதி பார்த்து வேட்பாளர்களை நிறுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. 2026 ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சி தனது தேர்தல் வியூகங்களை தெளிவாக அமைத்து அரசியல் களத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளது. ஏற்கனவே 2026 சட்டமன்ற தேர்தலை தனித்துதான் போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கும் அந்த கட்சி தற்பொழுது வேட்பாளர் தேர்விலும் அதிரடியான முடிவுகளை எடுத்துள்ளது. தற்பொழுது வெளியாகியுள்ள தகவல்களின்படி வரும் தேர்தலில் பல முக்கிய மாற்றங்களை செய்ய நாம் தமிழர் கட்சி தலைமை முடிவெடுத்துள்ளது. சீமான் அரசியலுக்கு வந்தது முதல் ஜாதியற்ற சமூகம் உருவாக்க வேண்டும், அனைவருக்கும் சம வாய்ப்பு என்ற கருத்தை வலியுறுத்தி வருபவர். கடந்த தேர்தல்களில் பெண்களுக்கு சரிபாதி வாய்ப்பு அளித்ததும், பொது தொகுதிகளில் பட்டியலினத்தை சேர்ந்தவர்களையும் வேட்பாளராக நிறுத்தியதும் இவரது அரசியல் நடைமுறைக்கு வித்தியாசமான அடையாளமாக இருந்தது. ஆனால் இம்முறை அவர் வேட்பாளர் பட்டியலை தயாரிக்கும் விதம் நாதக கட்சிக்குள் புதிய அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நாம் தமிழர் கட்சி ஜாதி அடிப்படையில் வேட்பாளர்களை தேர்வு செய்வது மற்ற கட்சிகளின் வழக்கம். எந்த தொகுதியில் எந்த சமூகத்தினர் அதிகம் உள்ளனர் என்பதை கணக்கிட்டு அங்கே அதே சமூகத்தை சேர்ந்தவர்களை நிறுத்துவார்கள். இதுவரை அதை தவிர்த்தவர் சீமான். ஆனால் இப்பொழுது அதே உத்தியை அவர் பின்பற்ற ஆரம்பித்திருப்பதுதான் வேதனைக்குரியது என கூறுகின்றனர் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள். உதாரணமாக திருச்சி மாவட்டத்தின் திருவெம்பூர் தொகுதியை கை காட்டுகின்றனர். அங்கு முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்களை நிறுத்தினால்தான் வெற்றி பெறலாம் என்ற கருத்து மற்ற கட்சிகளில் நிலவுகிறது. ஆனால் அந்த தொகுதியில் பிற சமூகத்தை சேர்ந்தவர்கள் வென்றிருக்கிறார்கள். ஆனால் இம்முறை சீமான் அதே திருவெம்பூர் தொகுதியில் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த ஜல்லிக்கட்டு ராஜேஷை வேட்பாளராக அறிவித்துள்ளார். அவரை முன்னிறுத்தும் விதமாக மருது சகோதரர் விழாவையும் திருவெம்பூரில் நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் அடிப்படை மாற்றம்தான் எங்கள் நோக்கம் என்று கூறி வந்த சீமான் இப்பொழுது அதற்கே எதிராக நடந்து வருகிறார் என்ற குற்றச்சாட்டு கட்சிக்குள் எழுந்துள்ளது. மேலும் வரும் தேர்தலில் பிராமண சமூகத்தினருக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பு கும்பகோணம் அல்லது மயிலாப்பூர் போன்ற சில தொகுதிகளில் மட்டுமே பிராமண வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. ஆனால் இம்முறை மயிலாப்பூர், ஆலந்தூர், டி நகர், சைதாப்பேட்டை உள்ளிட்ட 4 தொகுதிகளில், குறிப்பாக அவற்றில் 4 பேர் பெண்கள் போட்டியிடும் வகையில் பிராமண வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் உள்ள 16 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலில் ஏற்கனவே முடிவடைந்துள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சி எடுத்துள்ள இந்த முடிவுகள் தமிழக அரசியலில் மட்டுமல்லாமல் கட்சிக்குள்ளும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும். நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.